ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. என்னாகமம் 24:1. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிலேயாம் என்கிற மனிதனிடம் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அவன் ஒரு புறஜாதி மனிதனாய் இருந்தாலும் தேவன் அவனிடத்தில் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அவன் யாரை சபிக்கிறாரோ அவர்கள் சாபம் பெற்றுக்கொள்வார்கள், யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அப்போ இந்த போகும் வழியில் இஸ்ரவேல் மக்கள் மோவாப் தேசத்தை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த மோவாப் தேசத்து ராஜா என்ன செய்கிறார் என்றால், இந்த ஜனத்தை நான் அழிக்க முடியாது, இந்த ஜனத்தோடு கூட நான் யுத்தம் செய்ய முடியாது, இந்த ஜனம் எங்களை காட்டிலும் பெருத்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று அவர் இந்த பிலேயாமை அழைத்து அவருக்கு கூலி பொருத்தி அநேக வெகுமதிகளை கொடுத்து, நீர் வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், நீர் சபித்தீர்கள் என்றால் இவர்களை நான் எளிதில் ஜெயிக்க முடியும் என்று ஒரு திட்டம் வகுத்து பிலேயாமை அழைக்கிறார். பிலேயாம் வந்து தேவனுடைய சத்தத்திற்கு மாறாக, அதாவது தேவன் சொல்லுகிறார் நீ அவர்களை சபிக்கக்கூடாது, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. ஆனால் பிலேயாம் அநேக திட்டங்களை வகுத்து எப்படியாவது சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் தேவன் ஒருபொழுதும் பிலேயாமை அனுமதிக்கவில்லை. முடிவில் அவருக்கு தெரிய வருது என்னன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு விருப்பம் என்று. அப்போ பாருங்கள், வேத வசனத்தில் நம்ம தியானித்த பிரகாரம் பிலேயாமை தேவன் சபிக்க அனுமதிக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, பிலேயாமை மாத்திரம் இல்லை, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சத்ருவும் உள்ளே வர முடியாது. உங்களை யாரும் சபிக்க முடியாது. உங்களை யாரும் எந்த விதமான கண்ணீர், வியாதி, வறுமை, தனிமை, போராட்டம் இப்படிப்பட்ட நிலைக்கு உங்களை தள்ள முடியாது. உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய விருப்பம், அதுதான் அவருடைய சித்தமும் கூட. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல், என் தேவன் எங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், அதுதான் அவருடைய விருப்பம் என்பதை உணர்ந்து சந்தோஷமாய் சமாதானமாய் கர்த்தரோடு கூட நாம் பயணம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உமக்கு விருப்பம் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதை யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எந்த போதகரும் எங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எங்களுடைய தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உம்மோடு கூட இசைந்து உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.